வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலையான மனம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை நிகழ்வு 20 மே 2025 உங்களுக்காக தமிழகத்தின் பாட ஒட்டி நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு ஆந்திர பகுதியை ஒட்டிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இது மேலும் அடுத்த 24 மணி முதல் 36 மணி நேரத்திற்குள்ளாக மத்திய ஆந்திர பகுதிகளை நோக்கி சென்று பின்பு உட்புற பகுதிகளாக சென்று அரபிக்கடல் பகுதிகளில் 22, 23 தேதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவும் உருக்கொள்ளும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சுழற்சி காரணமாக குமரிக்கடல் பகுதி வரலையும் வந்து ரீச் ஆகிருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் தென் கேரளா பகுதிகள் வரலையும் நீண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வரைபடம் விளக்குகிறது. அதே நேரத்தில் இந்த சுழற்சி மத்திய வங்கக்கடல் மத்திய ஆந்திர பகுதிகள் வழியாக அரபிக்கடலுக்குள் செல்லும் பொழுது கேரளாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்காக கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளில் தொடங்கிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்று மேற்கு கரையோர பகுதிகள், கேரளா, கர்நாடகா பகுதிகள், பல பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழகத்திலையும் வெப்பச்சலன மழையானது இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த 4 வாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுதுக்கு எம்ஜிஓ நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப அலை, அதுவும் ஈக்குவட்டரியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய அலைவினுடைய இதுவும் தாக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் ஃபேஸ் 1, 2ல் நிலவிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக ஃபேஸ் 2ன்னு சொல்லலாம், ஃபேஸ் 2ல் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது ஃபேஸ் 2, 3 அப்படின்னு போக போகுது. ஸோ இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வலிமையான ஒரு சலனம் உருவாக காத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் இது தென்மேற்கு பருவக்காற்றை சீக்கிரமாக இந்த மேற்கு கரையோர பகுதிகளில் உந்த இருக்கிறது. ஸோ 19 மே முதல் 26 மே வரலையும், 26 மே முதல் 2 ஜூன் வரலையும் பெரும்பாலான பகுதிகளில், அதாவது கேரளா, கர்நாடகா, மத்திய இந்தியா வரலையும் சூப்பரான மழை காத்திருக்கு. குறிப்பாக கேரளா, கர்நாடகாவில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. 26 மேலிருந்து 2 ஜூன் வரலையும் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். அதே நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். அதே நேரத்தில் வட உட்புற தமிழகத்தில் சற்று மழை குறையும். வட கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் வெப்பச்சலன மழை வீரியம் பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் 22 ஜூனில் பார்த்திங்கன்னா இந்த எம்ஜிஓனுடைய தாக்கம் முழுவதுமாக நம்மளை விட்டு நகர்ந்து சென்று விடும் அப்படின்னும் பொழுது ஒரு சப்ரஸ் அப்படிங்கிறக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு எதிர்மறை நிகழ்வு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவிழந்து காணப்படும். அந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவிழக்கும் நேரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையானது ஏற்படும். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஜூன் 9 முதல் 16 ஜூன் வரலையும் வெப்பச்சலன மழை தமிழகம், ராயலசீமா பகுதிகளில் தொடர்ந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேற்கு கரையோர பகுதிகளில் ஜூன் மாத இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுவடைய தொடங்கும். இதுதான் நீண்டகால வானிலை அறிக்கையில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் ஏன் சார் இது குறையுது அப்படின்னா, இந்த எம்ஜிஓ சப்ரஷன், எம்ஜிஓ எப்போல்லாம் ஃபேஸ் 2, 3, 4, 5 இருக்கோ அப்போது பசிபிக் பெருங்கடல் ஊடாக பயணிக்கக்கூடிய சரணங்கள் வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வந்து அது மத்திய இந்திய பகுதிகள் செல்லும் பொழுது ஈர்க்கப்படக்கூடிய ஈரமிகு காற்று அரபிக்கடல் ஊடாக காரணமாக பதிவாகக்கூடிய மழையானது குறைந்துவிடும். ஸோ அதாவது அந்த மழை இருக்கும். இந்த சப்ரஷன் ஃபேஸ்ன்னு வரக்கூடிய டைமில் அந்த நிகழ்வுகள் ஏற்படாததுனால இந்த மழை நிகழ்வு, இந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் குறைந்துவிடும் அப்படிங்கிறது தான் விஷயம். இது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். அடுத்து 24 மணி நேரத்திற்கு பொறுத்தவரை தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசியின் மேற்கு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக இன்று மிதமான மழை முதல் கனமழை சில பகுதிகளிலையும், திண்டுக்கல், கொடைக்கானல், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், சத்தியமங்கலம்,
கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் கோவை பல பகுதிகளில் இன்றும் மிதமானது முதல் கனமழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள், நாகை, திருவாரூர் மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலையும் இன்று பரவலாக மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. கேரளாவில் நேற்று பார்த்தோம், பல இடங்களில் கனமழை பதிவானது. அதே மாதிரியான நிலைமை இன்றைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் நீலகிரி, வயநாடு மற்றும் கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு இந்த மாவட்டங்கள், மலப்புரம் இந்த பகுதிகள் மற்றும் மங்களூரு, உடுப்பி, ஷிமோகா முதல் இந்த பக்கம் சிக்பலாப்பூர் அந்த பகுதிகள் வரலையும் பலத்த மழை பல பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெங்களூருவில் இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் சற்று விழிப்புணர்வு இருங்க. அதே நேரத்தில் ஆந்திர பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை பதிவானது, அது இன்றும் தொடரும். அதே நேரத்தில் வட ஆந்திர பகுதிகளிலையும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகளை பற்றின அப்டேட் மற்றும் சலனங்கள் பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு நீண்டகால வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் பல புரிதல்களுடன் திரும்பி மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், நம்முடைய யூடியூபையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பபாய், சி யூ.